எத்தனை காலம் ஏமா ஐயா கொஞ்சம் நில்லுங்க. நாங்கள் ஏமுமுகலேருந்து வரோம். இந்த வாட்டி எலெக்ஷன் நிற்கிற கொஞ்சம் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு பண்ணுமா? ஆமாம் ஐயா. ஓட்டு போடுறேன். 50 ரூபா கொடு. 50 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவீங்களா? சத்தியமா வர்றேன். 50 ரூபா கொடுறா என் ஓட்டு. ஐயா நாங்கள் மூமாமாக்காலேருந்து வரோம். இந்த வாட்டி எலெக்ஷன் நிற்கிற கொஞ்சம் ஓட்டு போட்டுருங்க. உனக்குதான் எனக்கு ஓட்டு பண்ணணும்னு ஆசை. ஆனா அவக்கிறான் பத்தியா ஏமுமுக 50 ரூபா கொடுத்தான். நீ என்ன கொடுத்த உனக்கு ஓட்டு போறதுக்கு? சொல்லுங்க ஐயா, சிறப்பாக பண்ணிடலாம். 100 ரூபா கூட. 100 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவீங்களா? உனக்குதான் ஓட்டு போடுவேன். சரி இந்தாங்க பிடிங்க. ஐயா நில்லுங்க. நாங்க கேனாமுகாலேருந்து வரோம். இந்த வாட்டி எலெக்ஷன் நிற்கிற கொஞ்சம் ஓட்டு போட்டுருங்க. நைட்டு ஃபுல்லா யோசிச்சுட்டேன்ப்பா. உனக்கு மட்டும் தான் ஓட்டு பண்ணு தெரியும் ஐயா, தெரியும். ஆனா காலைல அது 2 கட்சி வந்து மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க. 100 50 குத்து என்ன மைண்ட் குழப்பி விட்டாங்க. காசு கொடுத்தானுங்களா? ஆமாப்பா. நீ 200 ரூபா கொடு, மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் என் ஓட்டு. 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவீங்களா? சத்தியமா உனக்கு மட்டும் தான்ப்பா ஓட்டு. அப்ப இந்த புடி. அப்ப இந்த புடி. நான் வாடி சத்தியமா நீங்க தான் மாறும். ஆட்சி மாறும். பசங்க அந்த தொகுதியே இல்ல கூட்டு ஓட்டு காசு விடுறாங்க. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார்.